எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னாக்கா, ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே தான் இருக்கார், ஜோதி வடிவில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஒருத்தனும் கேட்க மாட்றானுங்க. வெளியில் தேடாதீங்க, உள்ளே தேடுங்க, உள்ளே தான் ஜோதியாக இருக்கார். அது பாடல் கூட இருக்குது, சிவவாக்கியர் பாடல். ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியே. சரிங்களா? எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்த பின் எண்ணிலே இருந்து நான் ஏம்புகின்றேன்ற மாதிரி வரும் ஒரு பாட்டு. கடவுள் உங்களுக்கு உள்ளதாக இருக்கார், ஜோதி வடிவில் இருக்கார். அது யாருக்குமே தெரியறதில்லை. வள்ளலார் கூட அதான் சொல்கிறாரு, அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. அவரும் ஜோதி தான் சொல்கிறாரு. சரிங்களா? இப்போ இப்படி இருக்கும்போது இது ஒரு சைடில் இருக்கட்டும். நம்ம உயிரோடு இருக்கிறம்போது நம்ம மூச்சு காற்று நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை, நம்ம சுவாசிக்கிற பிராணம் நம்மளுக்கு கண்ணு தெரியறதில்லை. அதனால் அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது இருக்குது, அது நம்ம உணர்றோம். அதே மாதிரி தான் கடவுளும் பார்த்தீங்கன்னாக்கா கடந்து போகும்போது உள்ள நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தன் உயிரோடு இருக்கும்போது அதை நம்ப மாட்றான். ஆனால் அவன் இறந்துட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே தேங்காய் உடைச்சி தலைமாட்டாண்ட வச்சிடறானுங்க, ஊதவத்தி கொளுத்தி வச்சிடறானுங்க, விளக்கேற்றி வச்சிடறானுங்க, படத்துக்கு மாலை போட்டுறானுங்க, போட்டு கடவுள் ஆக்கிறானுங்க. அது எப்படிங்க? உயிரோடு இருக்கும்போது உனக்குள்ளே கடவுள் இருக்காருன்னா நீ நம்ப மாட்டீங்க. இறந்து போயிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் உடனே கடவுள் ஆக்கிறீங்க. எனக்கு அது என்னங்க, அது எனக்கே ஒன்றுமே புரியல. அப்போ கடவுள் எங்கேருந்து வந்தார்? இதுக்கு விடை தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணலாம். நன்றி, வணக்கம். மேலும் மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.